ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்ட்டாக மணக்க ருசிக்க மசாலா அரைச்சி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5 பழ பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உள்ள பேன் வச்சுக்கலாம். அதில் 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், லைட்டாக இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி தளன்னு நல்லா கொதிச்சு வருதுன்னு. கொய்யாக்காய் சைஸ் புளி எடுத்து தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. காரமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வதக்கி செய்ய சொல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கரைக்கும் போதே உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், மீன் எல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் எப்படி பிரித்து வந்திருக்கு பாருங்கள். மீன் பாருங்கள் எப்படி உடையாமல் வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சுட சுட சாதத்தோடு நம்ம வச்ச மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மீன் குழம்பு பிடிக்காதவங்க சொல்கிறவங்க கூட ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.